கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனம், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று. மேலே சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது தான் அவன் ஓடிப்போவான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்வதற்குண்டான அனைத்து ஆலோசனைகளையும், வாக்குத்தத்தங்களையும், தரிசனங்களையும், வார்த்தைகளையும் தேவன் கொடுத்திருக்கிறார். இவை எல்லாமே ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அதே போல் அவர் கொடுத்த தரிசனம், சொப்பனங்கள், வாக்குத்தத்தங்கள் இவை எல்லாம் உண்மைதான், சத்தியம்தான், அது நடக்கும். ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் கண்களில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்பதில்லை. ஆகவே தான் பிசாசானவன் நாம் கண்களிலே பார்த்து உறுதிப்படுத்தாத சில விஷயங்களை அவன் லாபகரமாக தனதாக்கி கொள்ள விரும்புகிறான். நீ கண்ணில் பார்க்கல, உனக்கு அது எப்படி நடக்கும், நடக்காது என்று சொல்லி தீய ஆலோசனைகளை சொல்வான். எப்பொழுதுமே பிசாசானவன் அவ்விசுவாசத்திற்கு வழிவகைகளை செய்வான். நாம் யாருன்னா விசுவாசிகள். நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். அப்போது அது அவனுக்கு தெரியும். ஆகவே தான் அவன் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் உறுதியாய் பிடித்து கொண்டு வாழ்ந்தால், நின்றால் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆகவே தான் அந்த விசுவாசத்தில் தான் கை வைக்க பார்ப்பான். அதனால தான் ஆண்டவர்களுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, அவனுக்கு, அதாவது விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்முடைய விசுவாசத்தை கெடுக்க வருகிற அவனுடைய நயவஞ்சகமான சதி திட்டங்களை எதிர்த்து நிற்போம். ஆபிரகாம் தெரியும், அவன் ஏறக்குறைய 100 வயதாயிடுச்சான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தானாம். அப்போ தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து தான் அவன் நினைத்தானே ஒழிய, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றதான எனக்கும் என் மனைவிக்கும் உடைய சரீர சூழ்நிலைகள் இப்படி ஆயிற்றே என்று அவன் அதை குறித்து யோசிக்கவில்லை. அவன் யோசித்தது, சிந்தித்தது, உறுதியாக இருந்ததெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து தான் அவன் உறுதியாக இருந்தான். ஆகவே சொல்லப்பட்ட, காண்பித்த தரிசனத்தில், வாக்குத்தத்தத்தில் தான் அவன் உறுதியாக இருந்தான். அதன் மேலே விசுவாசத்தை வைத்து உறுதியாய் காத்திருந்தான். அவன் குறிப்பிட்ட நாளிலே அவன் எதற்காக காத்திருந்தானோ அதை பெற்றுக்கொண்டான். ஆகவே அவன் சோர்ந்து போகலை, அவன் ஜெயித்தான். பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் வாக்குத்தத்தம், தரிசனங்கள், சொப்பனங்கள், இப்படி பல்வேறு விதங்களில் அவர் இடைப்பட்டு உங்களை குறித்தான எதிர்கால திட்டங்களை சொல்லியிருப்பார். அது கண்ணு கட்டின தூரத்தில் நடக்கலை என்று யோசிக்கலாம், சிந்திக்கலாம். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். அது நெகட்டிவான, எதிர்மறையான யோசனைகள் கொடுப்பதெல்லாம் பிசாசு. அவனுக்கு எதிர்த்து நின்னுங்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தை, தீர்க்க தரிசனம், அந்த வாக்குத்தத்தங்கள் மேலே விசுவாசம் வைத்து அதையே பிடித்து கொண்டிருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள், தோற்றுப்போகவே மாட்டீர்கள். பரலோக பிதாவே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து நீர் கொடுத்ததான வாக்கை, தரிசனங்களை பெற்று, ஆமாண்டவரே, அதில் ஆண்டவர் விசுவாசம் வைத்து உறுதியாய் தரித்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறீர். எந்த சூழ்நிலையிலும் பிசாசனுடைய நயவஞ்சகமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே இடம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் வெற்றி மேல் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்வை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாயிருந்து காரியங்களில் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்கட்டும், வெற்றி பெறட்டும். இந்த நாள் அவங்களுக்கு வெற்றியின் நாளாக அமையட்டும். மனதார ஒவ்வொரு வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.